Flipkartல பிக் பில்லியன் டே சேல் வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. Flipkart மடி வந்து பார்த்தா இன்னொரு சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Flipkart பிக் பேங் தீபாவளி சேல். நம்ம லாஸ்ட் சேல் என்னென்ன மிஸ் பண்ணமோ அதெல்லாம் இந்த சேல் வந்து வாங்கிக்க முடியும். இந்த சேல் நமக்கு வந்து SBI கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த 30K பிரைஸ் ரேஞ்சில் என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ இந்த ப்ராடக்டான லிங்க் எல்லாமே வி ப்ராடக்ட்ல வந்து இருக்கு. தென் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, 15,000 பிரைஸ் ரேஞ்சில் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 3 டிவைஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போக்கோட M7 Plus 5G 6.9 inches IPS Full HD பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 18 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா Snapdragon 6 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது nearly 4.5 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். டே டு டே யூசேஜ் கால்ஸ் மெசேஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM வேரியன்ட் வந்து இருக்கு, ஸ்கிப் பண்ணிருங்க. வாங்குனீங்க அப்படின்னா 6+128 வந்து வாங்குங்க. அதோட பிரைஸ் 12,000 ரூபாய். பேங்க் ஆஃபர் நமக்கு ஒரு 600 ரூபாய் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா வந்துட்டு 11,400 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோட G45 5G. ஸோ இதுலயும் நமக்கு வந்து 4+128 வந்து இருக்கு, அது வந்து வாங்காதீங்க. 8+128 வந்து வாங்கிக்கோங்க. அதோட பிரைஸ் நமக்கு வந்து 12,000 ரூபாய். பேங்க் ஆஃபர் 1000 ரூபாய் வந்திருக்கு. ஃபைனலா 11,000 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. டே டு டே கால்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்டான டிவைஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ G45 5G நமக்கு வந்து 11,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. பட் அதுல இருந்து நமக்கு ஒரு 1250 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா விவோட T4X 5G வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். டீல் பிரைஸ் நமக்கு வந்து 13,500 ரூபாய். பட் பேங்க் ஆஃபர் நமக்கு வந்து 1250 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலா 12,250 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 inches Full HD Plus IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7300 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்குள்ளேயே நமக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து FunTouch OS 15 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் கூடி சீக்கிரமே விவோட Origin OS வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அது வந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேக்குறீங்க Origin OS பத்தி. இந்த Origin OS நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ஸோ விவோ T4X 5G நமக்கு இந்த 12,250 ரூபாய் கண்டிப்பா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் இது. நெக்ஸ்ட் 20,000 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டிவைஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா Realme P4. ஸோ நல்ல பிரைஸ் கேட்ல வந்து இருக்கு. இந்த டிவைஸோட 6+128 நமக்கு வந்து 17,000 ரூபாய். பேங்க் ஆஃபர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,250 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ அப்ளை பண்ணும்போது 14,850 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இங்க 6.77 inches Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கேமிங் எல்லாமே நல்லாவே இருக்கும். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ பேக்ல உங்களுக்கு 3 கேமரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 6.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. ஸோ 15,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா இந்த டிவைஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஓப்போட K13 5G டீல் பிரைஸ் நமக்கு வந்து 18,000 ரூபாய். ஸோ இதுக்கும் நமக்கு பேங்க் ஆஃபர் 2,250 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஃபைனலா 15,750 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பட் லாஸ்ட் சேல நமக்கு வந்து 3,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து போக 15,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் 750 ரூபாய் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேபி பிரைஸ் டிராப் வந்து ஆகலாம். ரீசெண்டா இதை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழ இருக்கு. இங்க 6.67 inches Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு அரௌண்ட் 1 hour 8 minutes கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி நேரத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. நான் ஹெவியா யூசேஜ் பண்ணும்போது கேஷுவல் யூசேஜ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நமக்கு 8 lakhs கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நான் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. 15,000 பிரைஸ் ரேஞ்சில கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா இந்த டிவைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Realmeயோட P3 Pro இப்போ நம்ம 16,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 20,000 ரூபாய் பிரைஸ்ல கிடைக்கும். அப்பவே நமக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஆல் ரவுண்டர் டிவைஸா இருந்துச்சு. இப்போ 16,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில இன்னும் நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸா இருக்கு. பட் ஆனா நமக்கு வந்து P4 Pro வந்துருச்சு. அதோட பிரைஸ் நமக்கு 22,000 21 அந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. பட் P3 Pro நம்ம 16,000 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 6.83 inches 1.5K Super AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து இருக்கு. தென் IP68 அதுக்கப்புறம் IP69 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 8 lakhs மேலே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க நல்ல ஒரு கேமிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா Realme P3 Pro கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஓப்போவோட K13 Turbo அந்த டிவைஸ் இப்போ நமக்கு 20,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு லான்ச்சிங் பிரைஸ் நமக்கு வந்து 28,000 ரூபாய் இருந்துச்சு. பேங்க் ஆஃபர்ல போக 26,000 ரூபாய் கிடைச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் டிராப் பண்ணி 19,750 ரூபாய் அந்த பிரைஸ் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த டிவைஸோட டீல் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 8+128 நமக்கு வந்து 23,000 ரூபாய் வச்சிருக்காங்க. உங்களுக்கு கார்டு ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய் தான் இருக்கு. பட் இது நீங்க டிவைஸ் வாங்க
வாங்கும்போது 7500 மேல வேற ஏதாவது பொருள் கார்ட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3000 rupees பேங்க் ஆஃபர் வந்து கிடைக்கும். அப்ப இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து 19750 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சோ அந்த பிரைசிங் உங்களுக்கு வாங்க முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பிரைசிங் இது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.58 இன்ச்சஸ் 1.5K சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8450 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 1.6 மில்லியனுக்கு மேல வந்து ஸ்கோர் வந்து கிடைச்சு. நீங்க மல்டி டாஸ்கிங் கேம் பிளே எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல எல்லாமே நல்லா இருக்கும். பட் கேமரா மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமரா மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கும். இந்த Oppo K13 Turbo நான் வந்து ரிவ்யூக்கு வேண்டி வாங்கியிருந்தேன். இன்னும் சேல் பண்ணாம வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது நல்ல பிரைஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. சோ கான்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 30000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஆல் ரவுண்டர் டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து OnePlus Nord 5 தான். பட் அது Amazonல வந்து பார்த்தா இருக்கு. 8+256 நமக்கு வந்து 32000 ரூபாய் பேங்க் ஆஃப் 2000 ரூபாய் போக 30000 வந்து பார்த்தா கிடைக்கும். 30000 பிரைஸ் ரேஞ்சு கம்ப்ளீட் ஆல் ரவுண்டர் OnePlus Nord 5 வந்து இருக்கு. என்னோட சாய்ஸ் கூட அதுதான். நெக்ஸ்ட் 30000 பிரைஸ் ரேஞ்சில் Flipkartல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட S24 FE அது உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 2400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்கும். பட் கேம் பிளேல பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டிவைஸ் சூஸ் பண்ண வேண்டாம். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ S24 FEக்கு 1U8 வந்து அவைலபிளா இருக்கு. சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த டிவைஸ்ல மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பட் நெகட்டிவ் எங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இங்க பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம பெருசா வந்து கிடையாது. அதே 25 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து 2 தடவை சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் பெருசா பிரச்சனை நினைச்சீங்க அப்படின்னா S24 FE 30000 பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நத்திங்கோட 3A Pro நமக்கு 25000 பிரைஸ்க்குள்ள கிடைக்க போகுது. நத்திங்கோட 3A நமக்கு வந்து 21000 அந்த பிரைஸ் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டிவைஸ் நத்திங் OS யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்த கேமரா மட்டும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 3A Pro வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த எல்லா டிவைஸ்க்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. தென் ஒரு சில டிவைஸ்க்கு எல்லாமே ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே சோ கைஸ், சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.